ஹாய் கைஸ், வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆப் நேம் பார்த்தீங்கன்னா உபேர் ஆப்பு. இந்த உபேர் ஆப் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, லெட்டஸ் மூவ் ஆன் டு தி வீடியோ. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இது ஒரு ரைட் ஷேரிங் ஆப் சொல்லுவாங்க. இது வந்து ரைட் ஷேரிங் கம்பெனியாக இன்வெஸ்ட் பண்ணாங்க. இந்த ஆப் கொண்டு நீங்கள் வந்து ஃபுட் டெலிவரிக்கு ஆகட்டும், இல்லை ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆகட்டும், இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அர்பன் பிளேசஸ்க்கு, அப்புறம் வந்து மெட்ரோ சிட்டிஸில் தான் ஒர்க் ஆகும். அந்த வில்லேஜ் ரூரல் பிளேஸ்லாம் இன்னும் இது கொண்டு வரல, செமி அர்பனுக்கும் இன்னும் கொண்டு வரல. ஸோ மோஸ்ட்லி வந்து அர்பன் அப்புறம் வந்து மெட்ரோ பிளேசஸ் தான் வந்து இந்த ஆப் வந்து ஃபுல் ஃபெச்சாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆப் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி வந்து ஒரு கார் டாக்ஸி ஆகட்டும், இல்லை ஆட்டோவாகட்டும், எப்படி நம்ம புக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து UBER டைப் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு அந்த கிளிக் பண்ணுங்கள். இது டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுறேன். இப்போது ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து இதில் வந்து சைன்அப் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் உங்கள் மொபைல் நம்பர் இதில் டைப் பண்ணிங்க வச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு வந்து சைன்அப் ஆப்ஷன் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போது நான் ஒரு நம்பர்கிட்ட டைப் பண்ணுறேன். இப்போது டைப் பண்ணினா அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்ணணும்னா இந்த நம்பருக்கு வந்து ஒரு OTP போகும். இந்த OTPயை வந்து என்ன பண்ணணும், திருப்பி வந்து உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் 4 டிஜிட்டில் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சைன்அப் ஆகும். ஸோ இவ்வளோ தான் ப்ரொசீஜருங்க. நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். நான் வந்து அந்த என்னுடைய மொபைல் நம்பர் வச்சு நான் லாகின் பண்ண போகிறேன். கொஞ்சம் நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் சைனப்பில் வந்து உங்கள் நேம்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன். ஒன்ஸ் நீங்கள் வந்து சைன்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வந்து டிஃபால்ட்டாக உங்கள் எந்த லொக்கேஷன் நீங்கள் இருக்கீங்களோ அது காட்டும். இப்போ என்னோடய லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா உபர் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ நான் வந்து வேறு லொக்கேஷன்லேருந்து நான் வந்து கார் புக் பண்ண போகிறேன். காரோ இல்லை வேறு எது ஆட்டோவோ இல்லை எது உபர் ஃபெசிலிட்டி உள்ள ஒரு வெஹிக்கிளை புக் பண்ண போகிறேன். ஸோ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இப்போது நான் வேர் டூன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக வேர் டூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிக்கப் லொக்கேஷன், அதாவது எந்த கரண்ட் லொக்கேஷன் எங்கே இருக்கீங்களோ அதுதான் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அது என்னோடய கரண்ட் லொக்கேஷனில் வந்து இந்த ஃபெசிலிட்டி உபர் ஃபெசிலிட்டி இல்லாதனால நான் வந்து அந்த நேம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து இதில் வந்து சென்னை கொடுக்கலான்னு இருக்கேன். பிக்கப் லொக்கேஷன் சென்னை கொடுக்கலான்னு இருக்கேன். இதில் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து சிட்டியில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே உங்கள் நியர்பை பிக்கப் லொக்கேஷன் காட்டும். நீங்கள் அங்கே போய் நீங்கள் வந்து உபர் டாக்ஸியில் ஏறிக்கலாம். நான் சென்னை கொடுக்குறேன். சென்னையில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிமிஷம், சென்னை சென்ட்ரல் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என் டெஸ்டினேஷன் பிளேஸ் கேட்குறாங்க. ஷெட்யூல் ட்ரிப்பு டெஸ்டினேஷன் எங்கே போகிறீங்களோ அந்த பிளேஸை வந்து டிக் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து திருப்பி சென்னையிலே வந்து வேறு ஒரு பிளேஸுக்கு போகிறேன்னா வச்சுக்கோங்க. சென்னையிலே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறேன். தென் வந்து இப்போ என்ன கேட்கும்னா வந்து அவங்க டாக்ஸி எக்கனாமி ரேட் காட்டும். இதில் வந்து நீங்கள் எதில் போகிறீங்களோ ஆட்டோ இருக்குது, தென் வந்து கார் இருக்குது, இது நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ரேட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுக்கு இவ்வளோ ஆகும், அந்த பர்டிகுலர் டாக்ஸிக்கு எவ்வளோ ரேட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதில் போகிற விருப்பப்படுறீங்களோ அதில் நீங்கள் போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கார் பூல் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜ் போவோம். இதில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் போக முடியும். 2 பேருக்கு ஃபேர் பார்த்தீங்கன்னா வந்து ₹89.53. இந்த டன் கொடுக்குறேன். டன் கொடுத்த உடனே ரெக்வஸ்ட் பூல் கொடுக்குறேன். தென் கண்டினியூ கொடுங்க. தென் ட்ரிப் ப்ரைவேட் லொக்கேஷன், தென் இதுவும் ஓகே கொடுங்க. தென் எத்தனை சீட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து சிங்கிள் பர்சனாக போகிறதா 1 சூஸ் பண்ணிக்கலாம். 2 பேர் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் கன்ஃபார்ம் சீட்ஸ் கொடுங்க. இதில் வந்து நான் வந்து எங்கேருந்து கிளம்புறேன், அதாவது பிக்கப் லொக்கேஷன் வந்து நான் வந்து சென்னை சென்ட்ரல் கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸாக வந்து என்னோடய பிக்கப் லொக்கேஷனாக வந்து சொல்லியிருக்காங்க. இது கன்ஃபார்ம் சொல்லி கேட்டுக்கிறாங்க. நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. கன்ஃபார்ம் கொடுத்த உடனே அவங்க வந்து சர்ச் ஆகும். தென்
இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து டாக்ஸி ஒன்று கேஷ் ஆன் டெலிவரி புக் பண்ணிவிட்டு அது வந்து நான் வந்து பே பண்ணாமல் போயிட்டேன். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த ஆப்ஷன் வருது. அதனால் வந்து நெக்ஸ்ட் டிரைவருக்கு வந்து என்னால் வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் எலிஜிபிள் ஆகலை. இதில் வந்து ஒரு பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலமாக பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து பேடிஎம் மூலமாக பே பண்ணிக்கலாம். கீழே இன்னொரு ஆப்ஷன் வரும். இது வந்து நீங்கள் கேஷ் மூலமாக பே பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து 3 ஆப்ஷனில் நீங்கள் எது வேணால் பே பண்ணிக்கலாம். முன்னோடே பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கேஷ் கூட பே பண்ணிக்கலாம். கேஷ் கூட ஆப்ஷன் எலிஜிபிள் ஆகும். ஆனால் வந்து எனக்கு வரல. ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு டெமோக்காக வந்து ஒரு டிக்கெட் புக் பண்ணி அது வந்து கேன்சல் பண்ணதுனால எனக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து டிசேபிள் பண்ணிட்டேன். கேஷ் யூ டு நாட் பே த பார்ட்னர் டிரைவர் த ஃபுல் அமௌண்ட் வந்திருக்கு எனக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு டெமோக்காக நான் வீடியோ பண்ணுறதுக்காக நான் புக் பண்ண போய் அதுக்கப்புறம் வந்து நான் பே பண்ணாமல் போயிட்டேன். ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி 3 ஆப்ஷன் காட்டும். நீங்கள் வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து கேஷ் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டிரைவர் வந்து, அதாவது அவங்க ரன்னிங்லேயே இருப்பாங்க. அந்த பர்டிகுலர் டிரைவர் வந்து அந்த மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ் அந்த கரெக்டாக வந்து நிற்பாங்க. நீங்கள் வந்து அந்த டிரைவரில் அந்த காரில் வந்து நீங்கள் ஏறிட்டு போய் இருக்கலாம். அட் எண்ட் ஆஃப் த ட்ரிப்பில் வந்து நீங்கள் எவ்வளோ சார்ஜ் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள் ட்ரிப் தான், சிம்பிள் ஸ்டெப்ஸ் தாங்க. நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஆப் கொண்டு நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து புக் பண்ணிக்கலாம். இதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த சிரமமும் இல்லை. இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நிறைய அதாவது வெஹிக்கிளே நிறைய ப்ரீமியம் வெஹிக்கிள் இருக்குது, எக்கனாமி இருக்குது, அப்புறம் வந்து இதோட அட்வான்ஸும் இருக்குது. நீங்கள் இதில் வந்து நீங்கள் எது வேணாலும் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட விருப்பம் இது. அதாவது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற போல் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஈஸியாக வந்து இந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு பிளேஸ் போகிறதுக்கு வந்து டாக்ஸி புக் பண்ணுறதுக்கு இந்த ஆப் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இன்ஃபர்மேஷன் வெல்ஃபேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.